நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா வருகை தந்தார். பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர தலைவர் ஆனந்த்குமார் உள்ளிட்டோர் ராஜாவிற்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ராஜா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் தொழிற்சாலை விவசாய குடிமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அதற்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆகவே தமிழகத்திலே மதுரையிலே அரிட்டாப்பட்டியிலே அதை சுற்றி இருக்கின்ற 48 கிராமங்கள் அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அதை உரிமத்தை ரத்து செய்திருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இதற்காக முழு கவனம் செலுத்தி செயலாற்றிய அந்த துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு உரிய முன்னுரிமை கொடுத்து இதை தேசிய தலைமையிடம் எடுத்து சென்று பணியாற்றிய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் மதுரையைச் சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன், மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மதுரையில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்தை, இந்த வார்த்தை என்னோடது இல்லை, 1942 முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் அவர் கோரிக்கை வைக்கிறார். முஸ்லிம்கள் தே ஆர் செப்பரேட் நேஷனல்ஸ், அவர்கள் தேசியம் தனி, நாங்கள் இந்துக்களோடு இருக்க முடியாது. இந்த வார்த்தையும் என்னதில்லை, ஜின்னாவும். அது எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும். அப்போ அவர் ஜின்னாவோட த்ரெட் என்ன, 44 மாநாடு போட்டு சொல்றார், எய்தர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகுது அப்படின்னு. அப்போ காங்கிரஸ்ல கூட பல தலைவர்கள் தனி நாடு கோரிக்கை ஏற்கவில்லை. காந்திஜி சொன்னார், இந்தியா கேன் பி பார்ட்டிஷன்ட் ஓவர் மை டெட் பாடி. ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார், இட்ஸ் a fantastic nonsense. ஆனால் முஸ்லீம் லீகினுடைய முகமது அலி ஜின்னாவினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து போன ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துருவோம்னு முடிவுக்கு வர்றார். அப்போ அதை எதிர்த்தவர் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள். அவர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பராக இருந்தது மட்டும் இல்லை, ஒன்லி ஹீ பைலட்டட் தி கான்ஸ்டிடியூஷன் பில். அப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், கன்சீடிங் பாகிஸ்தான் cannot solve the threat of civil war. பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பதன் மூலம் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கின்ற அச்சுறுத்தலை நாம தவிர்க்க முடியாது. பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாலும் இந்த சக்திகள் மீண்டும் தலையெடுக்கும் அப்படின்னு. இன்னைக்கு ஐ ஃபீல் டாக்டர் அம்பேத்கர் இஸ் ப்ரூவ்ட் ப்ரொஃபெட்டிக். அவர் சொன்னது சரின்னு. மனிதநேய மக்கள் கட்சியா? மனிதநேயமே இல்லாத ஒரு கட்சி அது.
ஏன்னா நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாரோட ரூட்டும் எங்கே இருக்குது, அல்லுமால இருக்கு. ஏனென்றால் 1998 பிப்ரவரி 14 இரவு திரு மு கருணாநிதியின் அரசு அல்லுமாவை தடை செய்யும் வரை அதை ஆரம்பித்தவர்கள், அதோடு தொடர்பில் இருந்தவர்கள் தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்காங்க. அதனுடைய ராம்நாட் எம்பி நவாஸ் கனி, அதே மாதிரி அப்துல் சமத் மணப்பாறை எம்எல்ஏ, இவங்க திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்கு அசைவ உணவு கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற படியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். இட் இஸ் கர்லியஸ். இவ்வளவு மோசமாக இவர்கள் நடக்க தமிழக அரசு எப்படி அனுமதித்தது? ஏனென்றால் இது ஒரு 100 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் தீர்வு வந்தது. ஏன்னா லண்டன் பிரிவி கவுன்சில் அப்போவெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணாலும் அல்டிமேட்டாக ஒருத்தருக்கு தீர்வு வேணும்னா பிரிவி கவுன்சில் போகிறது பழக்கம். 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை வந்தால் கூட பிரிவி கவுன்சிலுக்கு போகும். அந்த மாதிரி லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு இந்த முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா, இதுதான் தீர்ப்பு. இப்போ ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகான்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு கூட நாங்கள் அனுமதிக்கணும்னு தானே அர்த்தம். ஆனால் அந்த தீர்ப்பிலேயே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன். 1931 என்ன நிலைமை இருந்ததோ அதை பராமரிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடங்கள் கொண்டு வந்திருக்கீங்க,